Hi friends, இந்த வீடியோல நம்ம ஃபிசிக்ஸோட செகண்ட் கிளாஸ் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். என்ன டாபிக் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஏற்கனவே வந்து நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். சோ இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்கா பார்த்தோம். இப்போ அது சம்பந்தமா மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் தான் இந்த ஆர்டரில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் பீரியட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் லைஃப். ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து அந்த ஃபார்முலா அதில் வந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ஃபியூஷன், காஸ்மிக் ரேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ரொம்ப முக்கியம். ஸோ ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் நம்ம பார்க்குற இந்த ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய எலமெண்ட்டு தான் பின்னாடி இந்த நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அதான் படிக்கும்போது பார்ப்போம். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எல்லாமே வந்து பிரியறதுக்கு, டிஸ்இன்டெக்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ அதை தான் வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் சொல்கிறாங்க. நமக்கு இதில் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறதுனா மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நம்ம இதோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n=n0e⁻−λt. இது வந்து ஜென்ரலாக லா ஆஃப் டிஸ்இன்டெக்ரேஷன். ஸோ ஹாஃப் லைஃப் பீரியடோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா T12=0.6931/λ. நமக்கு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த T12 அதோட ஃபார்முலா வந்து சப்போஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து லாம்டாவோட வேல்யூ இல்லை T12ஓட வேல்யூ கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று வந்து கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க, த ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டிகே கான்ஸ்டன்ட். இங்கே அந்த லாம்டா என்றது என்ன பார்த்தீங்கன்னா டிகே கான்ஸ்டன்ட். இதே வந்து நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி லெசனில் தான் படிக்கும்போது அதை வேவ்லென்த் சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து டிகே கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ T12க்கு இங்கே கீழே இருக்கிறதுனால அதை வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும், லா ஆஃப் டிஸ்இன்டெக்ரேஷனாக என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியடோட ஃபார்முலா 0.6931/λ, அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிகே கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம வந்து இந்த ஹாஃப் லைஃப் பீரியட்னால் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எந்த அளவுக்கு டிஸ்இன்டெக்ரேட்டாக ஆகுது. ஸோ அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் லைஃப் பீரியடுக்கும் பாருங்கள் 50% மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது, 50% வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் லைஃப் பீரியட் அப்ளை பண்ணி இன்னொரு அரை மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது ஹாஃப் லைஃப் பீரியடில் இன்னும் 2 மடங்கு, ஃபஸ்ட்டு அரை மணி நேரம்னா அடுத்து 1 மணி நேரம், அப்போ வந்து இன்னும் ஒரு 25% வந்து அன்சேஞ்சாக இருக்குது, மீதி 75% சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு மடங்கு செய்யும்போது 12.5%, கிட்டத்தட்ட ஒரு 87.5% வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், 12.5% சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் டிஸ்இன்டெக்ரேட் ஆகும்போது ரொம்ப ஸ்டார்டிங்கில் இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் தான் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து 0 லைஃப் தான் இருக்கும் சொல்கிறாங்க. நமக்கு தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா 3t½ 4t½ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் லைஃப் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மீன் லைஃப் சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆக்சுவல் லைஃப் என்ன பார்த்திங்கன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஹாஃப் லைஃப்பும் சரி மீன் லைஃப்பும் சரி இந்த டிகே கான்ஸ்டன்ட்டுக்கு ரெசிப்ரோக்கலாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா பாருங்கள், அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது. அப்போ மீன் லைஃப்னால் இந்த மாதிரி டவ் மாதிரி ஒரு சிம்பிளில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டிகே கான்ஸ்டன்ட்டுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹாஃப் லைஃப் பீரியடோட ஃபார்முலா T12=0.693(1/λ). ஸோ அந்த லாம்டா இருக்கிற இடத்துல 1/λனா இந்த மீன் லைஃப் வரும். ஸோ இந்த ஃபார்முலா இப்படியும் வருது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் ஏதாவது சம்ஸ் கேட்டால் போட ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்ன்ற கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அது மெயின்ஸ் பேஸ்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து 15 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம ரேடியோ ஐசோடோப்ஸ்னால் நிறையா பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. ஸோ
ஸோ அதுதான் வந்து நிறையா ஃபீல்டில் யூஸ் ஆகும். நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா பார்க்கும்போதே பார்த்துருப்போம். மெடிக்கல் கண்டிப்பாக ஒரு ஃபீல்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக ஒரு ஃபீல்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டெல்லாம் வந்துடும். ஸோ அந்த வைஸ் பிரித்து இதை வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து அப்படியே 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற அப்படியே பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் வைஸாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷனில் டயக்னோசிஸ்க்கும் யூஸ் ஆகுது, தெரப்பிக்கும் யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக இந்த டாபிக் யூஸ் ஆகுமா பார்த்திங்கன்னா இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நான் அது சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ரேடியோ கோபால்ட், அதை வந்து CO60 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கேன்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த CO60ல் அது வந்து காமா ரேஸ் எமிட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து கேன்சர் செல்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்யூர் பண்ணுது, அதாவது டெஸ்ட்ராய் பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோபால்ட் 60, இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோடியம் 24, அது எதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளட் வெசல்ஸில் இருக்கிற பிளாக் அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ஸோ பிளட் வெசல்ஸ் அந்த இது டிடெக்ட் பண்ணாலே நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ சோடியம் Na24 வந்து அதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோ அயோடின் I131. ஸோ I131 அயோடின் பார்த்தாலே தைராய்டு தான் நமக்கு தெரியும். ஸோ தைராய்டு கிளாண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது. இது ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ I131 மட்டும் இல்லாமல் ரேடியோ அயோடின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரெயின் டியூமர்ஸ் அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸ்னாலே சில கான்செப்ட் தான் நீங்கள் பேசிக்காக வச்சுக்கணும். என்னென்னா பார்த்தீங்கன்னா அயோடின்னா தைராய்டு சம்மந்தமாக சொல்லுவாங்க, அயன்னா அனிமியா சம்மந்தமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த அயன் பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ நம்ம பிளட்டு வந்து ரெட் கலராக இருக்க காரணம் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் என்றது அயன் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட் தான் நீங்கள் பேசிக்காக வச்சுக்கணும். இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் மூலமாக. இப்போ Fe59, அந்த 59 தான் மெயினாக வந்து ரேடியோ ஐசோடோப் சொல்கிறது. ஸோ சில கான்ஸ்டண்ட்டான டேர்ம் தான் இதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரேடியோ அயன் இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த அனீமியா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரேடியோ பாஸ்பரஸ், இது வந்து ஸ்கின் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரில் பாருங்கள், அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த மாதிரி க்ராப் ஹெல்த் செக் பண்ணுறதுக்காக. க்ராப் ஹெல்த் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையா இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஸோ அதெல்லாம் பல நாள் தாங்குற மாதிரி அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷரில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் தான் அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ரேடியோ பாஸ்பரஸ் P32 வந்து மெடிக்கல் அப்ளிகேஷனில் ஸ்கின் டிசீஸ்க்கு பார்த்தோம். இங்கே எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் அதை வந்து ஆட் பண்ணுறதுனால சாயிலோட ஃபெர்டிலிட்டி எல்லாமே இன்னும் அதிகமாகுது. ஸோ இங்கேயும் இது யூஸ் ஆகுது. ரேடியோ ஐசோடோப்ஸில் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த ஐசோடோப்ஸை நீங்கள் சேர்த்து எழுதலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் 74 டிடெக்ட் டியூமர்ஸ், சோடியம் 24 ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், டிடெக்ட் பிளட் கிளாட்ஸ், குரோமியம் 51 டிடெக்ட் ப்ரோட்டீன் இன் பாடி. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி கூட நீங்கள் எழுதலாம். இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ப்ரொவைட்ஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ். ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ். நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ரேடியம் 226. இதே ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் கிடைக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர், சைக்ளோட்ரான், இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம கொண்டு வர்றது. ஸோ அதை கண்டுபிடிச்சவங்க தான் யாருன்னா ஹென்ரி பெக்யூரல், மேடம் கியூரி, பியாரி கியூரி. 1903 இதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷினரி பார்ட்ஸ்க்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மாலிகுலர் பயாலஜி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த நிறையா அதாவது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபார்மசிட்டிக்கல் அதெல்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது. ஸோ நம்ம புக்கில் வந்து இந்த ஐசோடோப்ஸ் தான் கொடுக்கல மாலிகுலர் பயாலஜிக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். P32 and 33 பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ், S35 அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் அமெரிஷியம் 141 டிடெக்ட் ஸ்மோக்ஸ்,
காப்பர் 64 இது ஜெனட்டிக் டிசீஸ் அது சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் P32 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் எழுதிக்கலாம். ட்ரிட்டியம்னா 1H3. ஸோ ஃபைண்ட் தி லெவல் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்லேயே ஆர்கலாலஜிக்கல் பர்பஸில் பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் என்ற ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரேடியோ ஐசோடோப்ஸ் கேட்டாலும் எழுதணும். அதே சமயத்தில் ரேடியோ கார்பன் டேட்டிங் அது மட்டுமே ஒரு 8 மார்க்காக கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ நீங்கள் ரேடியோ ஐசோடோப்ஸ் எழுதும்போது அதில் ஆர்கலாலஜிக்கல் பர்பஸ்னு எழுதி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி என்ன எழுதலாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் அண்ட் ஃபியூயல்ஸ் அதை எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுருங்க. 7 நைட்ரஜன் பவர் 14 ப்ளஸ் 0 அதான் நியூட்ரான். ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் 6 கார்பன் 14 ப்ளஸ் 1H1. ஸோ இது வந்து ஃபாசில்ஸ் அண்ட் ஃபியூயல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்டிகேஷன், கிரிமினாலஜி இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 5570 இயர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்பாங்க. இந்த இயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் ஒரு 8 மார்க்காக கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ரேடியோ கார்பன் டேட்டிங்கோட டெஃபினிஷன் சொல்லணும். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கார்பன் டேட்டிங் ஆர் கார்பன் 14 டேட்டிங் is a method to determine the age of an object containing organic materials. ஒன்றுமே இல்லை, நம்ம பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ண பொருட்களோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் என்ற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எந்தெந்த பொருளில் தான் இந்த கார்பன் 14 என்றது ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதும், அந்த கார்பன் 14 கண்டுபிடிச்சோடனே அதோட ஹாஃப் லைஃப் பீரியடை கண்டுபிடிக்கிறதும், அதாவது 5570 இயர்ஸ் அது கண்டுபிடிக்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கிங் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஸ்மிக் ரேஸில் தான் கண்டுபிடிப்போம். அதாவது இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். 7 நைட்ரஜன் பவர் 14 ப்ளஸ் 0N1. ஸோ அதை வந்து பம்பாட் பண்ணால் 6C14 ப்ளஸ் 1H1. ஸோ இதை ஒர்க்கிங்கில் வந்து ஃப்ரம் காஸ்மிக் ரேஸ் 6 கார்பன் 14 ஃபார்ம்டு இன் அட்மாஸ்பியர் பை ரியாக்ஷன் வித் நியூட்ரான்ஸ் அப்படின்னு எழுதி இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த கார்பன் 14 வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவோம். ஸோ C14 வந்து எப்படி ஆகும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு 14ஆக மாறிடும். ஸோ அது வந்து அதாவது ஆக்சிடைஸ் ஆகும்போது கார்பன் 14 வந்து கார்பன் டை ஆக்சைடு 14 ஆகிடும். ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகும்போது அதை வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்ஸாக உருவாகி வர்றதை வந்து நம்ம அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அந்த கார்பன் 14 வந்து டீகே ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த கார்பன் 14 எல்லாம் டீகே ஆனவுடனே அது வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது கார்பன் 14 எங்கே டீகே ஆகிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா 5700 இயர்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடோட ஃபார்முலா நம்ம எழுதணும். T = 2.303 by 0.693 log amount of carbon 14 in fresh wood by amount of carbon 14 in dead wood. ஸோ எப்படின்னு ஒரு ஃபார்முலா நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற கார்பன் பார்த்திங்கன்னா இதில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 6C14:6C12 அதோட வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா 1:10⁶. அதுக்கப்புறம் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச யூசஸ் தான் எழுதணும். ஆர்கலாலஜிக்கல் சர்வே, அதுக்கப்புறம் இந்த மம்மிஸ், உட்டன் இம்ப்ளிமெண்ட்ஸ், இந்த ஹரப்பான் சிவிலைசேஷன் எல்லாம் ஃபவுண்டட் பண்ணதெல்லாம் இந்த ப்ராசஸ் மூலமாக தான். உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே எழுதிட்டு இந்த டைம் பீரியட் இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அதோட யூசஸ் எழுதினா போதும். லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் எக்ஸாம் எல்லாம் படிக்கிறவங்க இந்த மெயின்ஸ்க்கு சொல்கிற பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் மட்டும்தான்றதுனால எந்த அளவுக்கு வேணாலும் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணோன்னா எல்லாமே படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதை மெஷர் பண்ணுற யூனிட் நேம் என்ன? ராங்சன். இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க.
1 ராயின்சன்னா என்ன பார்த்தீங்கன்னா 1.6 × 10^12 pairs of ions in 1 gram of airs. ஸோ இந்த வேல்யூவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அது மெஷர் பண்ணுற யூனிட் நேம் வந்து ராயின்சன். அதே மாதிரி எக்ஸ்ரேஸ் வந்து ஃபவுண்டட் பண்ணதும் யாருன்னா ராயின்சன் தான். ஸோ எக்ஸ்ரேஸோட யூனிட்டே என்னென்னா ராயின்சன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னென்னு. ஃபிஷன்னாலே என்னென்னா அப்படி பிரியறதுன்னு அர்த்தம், அணு பிளவுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னென்னா ஒன்று சேரதுன்னு அர்த்தம், அதாவது அணு இணைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கினா போதும். த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் எ நியூக்ளியஸ் ஆஃப் எ ஹெவியர் ஆட்டம் into 2 fragments with the release of large amount of energy is called nuclear fission. ஸோ இதில் வந்து இந்த ரியாக்ஷன் பாருங்கள், நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டரில் தான் வந்து யுரேனியம், இந்த மாதிரி தோரியம், பொலானியம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யுரேனியம்ன்றது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு நியூக்ளியர் ஃபிஷனாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம நியூட்ரான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 92U235 இருக்குது ப்ளஸ் 0N1. இது எப்படி பிரியுதுன்னு பார்த்திங்கன்னா பேரியம் அண்டு கிரிப்டான், அதுக்கப்புறம் 3 மடங்கு நியூட்ரான் ப்ளஸ் கியூனா அந்த ரிலீஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு ப்ரிலிம்ஸில் மெயினாக எப்படி கேட்பாங்க பார்த்திங்கன்னா ஆட்டம் பாம், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர், இதில் தான் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் நேம் என்னென்னா நியூக்ளியர் ஃபிஷன். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம், சன்னில் நடக்கிற ப்ராசஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அது வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த பிரிதல் பார்த்திங்கன்னா செயின் ரியாக்ஷனாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுற நியூக்ளியர் ரியாக்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஆட்டம் பாம், அதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கும். அந்த நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷனாக பார்த்ததை இங்கே வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக போட்டிருக்காங்க. அந்த U235 எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக சில கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதில் யூஸ் பண்ணுற மாட்ரேட்டர் தான் என்ன பார்த்திங்கன்னா ஆர்டினரி வாட்டர், ஹெவி வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். கிராஃபைட்டும் வந்து சில கண்ட்ரீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ராட்ஸாக எதை யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா போரான் ஆர் கேட்மியம். ஸோ இதை தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நமக்கு இந்த நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் இன் இந்தியா இது பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் சரி, குரூப் 2 மெயின்ஸ்லேயும் சரி ஒரு 8 மார்க் 15 மார்க் இதெல்லாம் அதிகம் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து பாயிண்ட் வைஸ் எழுத வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்போவே பார்த்துருப்போம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே தான் வந்து இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்குன்னு ஒரு தனி ஃபீல்டு க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் பார்த்திங்கன்னா 1948 டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவரோட தலைமையில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இந்த 1948 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த சேர்மன் நேம் நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அப்சரா, சிரஸ், துர்வா, பூர்ணிமா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்க்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ட்ராம்பேயில் இருக்குது, அங்கே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் காமினின்னு பேரில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் IGCAR சொல்லுவாங்க. அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ட்ராம்பே, மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் IGCAR சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கல்பாக்கம். ஸோ இங்கெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம கல்பாக்கமில் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது மிக்சர் ஃபியூயல் என்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேர்ல்டுலே கிடைக்குது. மிக்சர் ஃபியூயல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோரியம், யுரேனியம் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் கல்பாக்கமில் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு மட்டும் இல்லாமல் மெடிசின், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது.
நம்ம கல்பாக்கமோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் FBTR யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ரியாக்டருக்கும் சோடியம் டெக்னாலஜி அதை டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம்னால் நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு எழுதணும். ஏன்னா நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் பேஸ் பண்ணி தான் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நடத்துகிறோம். ஸோ நியூக்ளியர் ஃபிஷனாக என்ன எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அந்த 1948 அதெல்லாம் எப்போ உருவானுச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் என்ன, அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான் எங்கே அந்த பிளேஸ் தான் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் மாதிரி எழுதலாம். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா தாராப்பூர் மகாராஷ்டிரா BWR அதாவது பிரீடர் வாட்டர் ரியாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 2, கெப்பாசிட்டி வந்து 160 மெகாவாட். ஸோ இந்த டேப்லெட் காலம் நீங்கள் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ராஜஸ்தான் கோட்டாவில் பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், கல்பாக்கமில் பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த பிளேஸ் தான் ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் எங்கெங்கே தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குதுன்னு கேட்பாங்க, எத்தனை யூனிட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு கேட்பாங்க. உத்தரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா நரோரா, அதுக்கப்புறம் குஜராத்தில் காக்ரபரா, கர்நாடகாவில் கைகா. ஸோ இந்த பிளேஸ் தான் நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர் யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்களா இருந்தால் உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன எப்படி ஹைலைட்டாக காட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு மேப் போட்டு இந்தந்த பிளேஸில் நரோரானா எங்கே இருக்குது, காக்ரபரானா எங்கே இருக்குது, ஸோ காக்ரபரானா குஜராத்தில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் காட்டலாம் மேப்பில். இன்னும் சில ஸ்பெஷலான பாயிண்ட்ஸ் தான் ஆட் பண்ணலாம். இப்போ கூடங்குளம் தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டிங் யூனிட்ஸ் இன் இந்தியா. ஸோ கூடங்குளம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து 2000 மெகாவாட் ஏம். ஸோ 1000 மெகாவாட் பார்த்திங்கன்னா இந்த 2018 கிட்ட கம்ப்ளீட் பண்ணோம், 2018 ஜனவரி கிட்ட கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கூடங்குளமில் 2022லேருந்து 23க்குள்ளே மீதி இருக்கிற 1000 மெகாவாட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஏம் பண்ணியிருக்கோம். மேலும் இதில் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயம் தான் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் நியூக்ளியர் டெஸ்ட் நம்ம பண்ணியிருப்போம். 1974 பொக்ரான் அதாவது ராஜஸ்தானில் புத்தா இஸ் ஸ்மைலிங் அப்படின்னு பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு 1998 பார்த்திங்கன்னா அதே ராஜஸ்தான் பொக்ரானில் ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் என்றது என்னென்னா 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட நியூக்ளியர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிறது தான். ஸோ இதுலேருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்திங்கன்னா மெயின்ஸில் தான் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹைட்ரஜன் பாம் பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் சில டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியம், அதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், கரெக்டாக ப்ரிலிம்ஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் பிரின்சிபல் ஆஃப் ஹைட்ரஜன் பாம்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் பற்றி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன டெஃபினேஷன் எழுதினா போதும். ஸோ அதோட பிரின்சிபல் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லணும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் நியூக்ளியை லெஸ் தென் சம் ஆஃப் மாசஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் நியூக்ளியை. ஸோ இங்கே ப்ராடக்ட் நியூக்ளியை எதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே 2He4ன்னு இருக்குது, அதான் ப்ராடக்ட் நியூக்ளியை. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் நியூக்ளியைன்னு எதை சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா 1H3 அப்படின்னா ட்ரிட்டியம் சொல்லுவோம், 1H2 அப்படின்னா டியூட்ரியம் சொல்லுவோம். ஸோ இந்த 1H3 + 1H2 தான் அதிகமாக இருக்குது, எதை விட பார்த்திங்கன்னா இந்த 2He4 விட. அதனால தான் சன்லைட் எப்போவுமே நமக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. சன்லைட்டும் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் பிரின்சிபல் தான். ஸோ அது வந்து எப்போவுமே அந்த ஹைட்ரஜன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அது ஹீலியமாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அதிகமாக இருக்கிறதுக்கும் கம்மியாக இருக்கிறதுக்கும் அந்த மாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால அதில் ரிமைனிங் தான் வந்து மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட்டாக வரும். இதே நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பாம் எல்லாமே வருது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் என்ற ப்ராசஸே எப்போ நடக்கும் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் நடக்கும். அந்த டெம்பரேச்சர் வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா 10⁻⁷ கெல்வின். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை தான் வந்து தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. தெர்மோனாலே ஹீட்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரில் நடக்கிறதுனால இதை தெர்மோ நியூக்ளியர் ரியாக்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் பாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் பாம்ன்றது இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்கிறது தான் 1H3 1H2 அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூட்ரியம் ட்ரிட்டியம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா D2O T2O சொல்லுவாங்க. D2Oனா ஹெவி வாட்டர். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாம்பில் நம்ம டியூட்ரியம் ட்ரிட்டியம் அதை தான் டியூட்ரியம் ஆக்சைடு ட்ரிட்டியம் ஆக்சைடாக யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு மெயினான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறதே யாருன்னா ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஃபிஷன் ரியாக்ஷன் தான் இதுக்குரிய டெம்பரேச்சர் தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபிஷன் ரியாக்ஷன்லேருந்து நம்ம எப்படி டெம்பரேச்சர் கொண்டு வரோம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோஷனால தான். அந்த அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோஷன் அப்போ நமக்கு 50 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் உருவாகுது. ஸோ அதுலேருந்து எடுத்து தான் இந்த ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து நடத்துகிறோம். ஸோ இந்த ஃபியூஷன் ப்ராசஸோட ரியாக்ஷன் இது தான். நியூக்ளியர் ஃபிஷனாக இருந்தாலும் ஃபியூஷனாக இருந்தாலும் அந்த நியூட்ரான் வந்து கண்டிப்பாக வந்து எமிஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி ஒரு கான்செப்ட். இது ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ரொம்ப முக்கியம். ஸோ சன்னில் பார்த்திங்கன்னா இன்டீரியர் அவுட்டர் அந்த மாதிரி 2 விதமாக டெம்பரேச்சர் பிரிக்கிறாங்க. ஸோ இன்டீரியராக பார்த்திங்கன்னா 1.4 × 10⁻7 கெல்வின். அவுட்டராக பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான். ஸ்டாரில் ஒரு கைண்டு தான் பார்த்திங்கன்னா சன். ஸோ அவுட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 10⁸8 கெல்வின். ஸோ டோட்டலாக வந்து சன்னோட எனர்ஜி எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 3.8 × 10⁻26 ஜூல்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த வேல்யூ தான் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா காஸ்மிக் ரேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நிறையா டேர்ம் தான் பார்க்குறோம். நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன். ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பேசிக்காக எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்த நிறையா ட்ரீஸு, அதுக்கப்புறம் நிறையா ராக்ஸ், மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் புதஞ்சி இருக்கிறது ஒரு சைடு அந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டான், நியூட்ரான், ஹீலியம், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துக்கு வந்து இந்த காஸ்மிக் ரே ஷவர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து நம்ம எர்த் மேலே வந்து படும்போது இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போ வந்து நம்ம எர்த் மேலே வந்து விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேடியேஷன் அயனைஸ் ஆகும்போது தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எர்த் மேலே படுது. இந்த காஸ்மிக் ரேன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸில் தான் வந்து இது ஒரு 8 மார்க்காக கூட கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் எழுத வேண்டியது தான். ஸோ இந்த காஸ்மிக் ரேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காஸ்மிக் ரேஸ் பற்றி நம்ம படிக்கிறது எல்லாமே. ஸோ இந்த அயனைஸ் ஆகிறது எப்போ வந்து ரேடியேஷன் எல்லாம் அயனைஸ் ஆகும் பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜஸ் தான் இருக்கும். அதாவது சன்னில் வந்து நம்ம ஹீலியம், ஹைட்ரஜன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு H+, H- இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடக்கும்போது நிறைய லீக்கேஜ் தான் ஆகும். அதுலேருந்து தான் ரேடியேஷன் எல்லாம் அயனைஸ் ஆகுது. ஸோ அந்த அயனைஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த காமா ரேஸ்னு சொல்கிறாங்க. அதை விட பல மடங்கு அந்த அயனைசிங் ரேடியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த அயனைசிங் ரேடியேஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம எர்த் மேலே வந்து விழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அயனைசிங் ரேடியேஷன் வந்து நம்ம எர்த்தில் எல்லா டைரெக்ஷனும் வந்து விழுறதுக்கு நேம் தான் பார்த்திங்கன்னா காஸ்மிக் ரேஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராபர்ட் மில்லிகன். இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து நம்ம எர்த் மேலே வந்து விழும்போது 2 விதமாக விழும். அதாவது ப்ரைமரி காஸ்மிக் ரேஸ், செகண்டரி காஸ்மிக் ரேஸ். ஸோ ப்ரைமரி காஸ்மிக் ரேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்தோட அவுட்டர் ஸ்பேஸில் வந்து விழுது. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா 90% ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 9% ஹீலியம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் காஸ்மிக் ரேஸ்னால் என்ன அது மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கு படிக்கும்போது இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 90% ப்ரோட்டான்ஸ், 9% ஹீலியம், ரிமைனிங் தான் பார்த்திங்கன்னா ஹெவி நியூக்ளியை ஆர்டர் ஆஃப் 10⁸8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி காஸ்மிக் ரேஸில் இருக்குது. செகண்டரி காஸ்மிக் ரேஸ் பார்த்திங்கன்னா
இந்த செகண்டரி காஸ்மிக் ரேஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரைமரி காஸ்மிக் ரேஸ் எல்லாம் நம்ம எர்த்தில் இருக்கிற அப்பர் லேயரோட இன்டராக்ட் ஆகும்போது தான் இந்த செகண்டரி காஸ்மிக் ரேஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இதில் என்னென்ன பார்ட்டிக்கல் தான் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ப்ரோட்டான், எலக்ட்ரான், பாசிட்ரான்ஸ், மீசான்ஸ், ஃபோட்டான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸஸ் தான் யூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி இன்டிமேட் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்குரிய வீடியோஸ் தான் இன்னும் நிறையா பெஸ்ட்டாக எங்களால் தர முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே யூனிவர்ஸ் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா மில்கிவே கேலக்ஸி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.